எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை ஏலக்காய் போட்டுருவோம். பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பழம் போட்டு வதக்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு கலவை போட்டு வதக்கியிருக்கேன். அப்படி பூந்தலை போட்டிருக்கேன். மிளகாய் தூள், தனித்தூள், கொத்தமல்லி இலை, தயிர் ஊற்றிருக்கோம். மட்டன் கறி போட்டாச்சு. உப்பு போட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி கொஞ்சம் வற்றி நல்லா ஒரு 5-6 விசில் வரட்டும். நல்லா கறி வெந்துடுச்சு. அதுலேயே தேங்காய், முந்திரி பருப்பு எல்லாமே அதிலே போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு அதிலே போட்டிருக்கேன். ஒரு கொதி வந்து நல்லா வேகட்டும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் செய்யணும். வேலூர் சாஜா ஆட்டுக்கறி குழம்பு எப்படி வைக்கணும்னு கேட்டாங்க. அவங்களுக்காக வேண்டி தான் இது செஞ்சது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.